இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான சகோதரங்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தின் சனிக்கிழமை நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தூய அன்னை தெரேசா மிக அழகாக கூறுவாள், ஒன் வேர்டு, ஒன் ஸ்மைல், ஒன் ஆக்ஷன் வில் சேஞ்ச் எ பர்சன். அதாவது ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு புன்னகை, ஒரே ஒரு செயல் ஒரு மனிதனை முழுமையாக மாற்றும் என்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கக்கூடிய அந்த உன்னதமான நிகழ்வினை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு சந்திப்பு எலிசபெத் அம்மாளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவள் கூறக்கூடிய அந்த வாழ்த்து, எலிசபெத் அம்மாளினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளி குதிக்கும் அளவுக்கு இருக்குது என்றால் அன்னை மரியாளினுடைய சந்திப்பு எவ்வளவு உன்னதமானதாக புனிதமானதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த சந்திப்பை, இந்த மகிழ்ச்சியை உணர்ந்த எலிசபெத் அம்மாள் திருப்பவும் அன்னை மரியாளை புகழ்ந்தேத்தி பாடுகின்றாள். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் கூட எங்களுடைய வீடுகளில் அன்னை மரியாளினுடைய சந்திப்பை எதிர்பார்த்து நிற்க வேண்டும். அவள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் எங்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஜெபமாலை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வீடுகளில் நாங்கள் செபமாலை உச்சரிக்கும் பொழுது, அன்னை மரியாளை புகழ்ந்தேத்தும் பொழுது நாங்களும் அதே மகிழ்ச்சியை உணர வேண்டும். அன்னை மரியாளினுடைய சந்திப்பை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக நாங்கள் செபமாலை சொல்லி அன்னை மரியாளை புகழும் அதே வேளை எங்களுடைய வேண்டுதல்கள், தேவைகள் அனைத்தையும் அன்னை மரியாளிடம் சமர்ப்பித்து அன்னை மரியாளினுடைய சந்திப்பை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய மக்களாக, அன்னை மரியாளினுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிரக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாங்கள் வரம் வேண்டி ஜெபித்துக் கொள்வோம். ஆமேன்.